பிரியமானவர்களே, லூக்கா 17வது அதிகாரம் 11 to 19 வரைக்கும் உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 10 குஷ்டரோகிகள், 10 தொடுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். தூரத்திலே நின்று கூப்பிடுகிறார்கள். தேவன் அவர்களை சொல்கிறார், நீங்க போய் ஆசாரியர்களிடத்திலே காண்பீங்கள் என்று சொல்லி 10 பேரும் போகிற வழியிலே குணமாகி விட்டார்கள். ஒருவன் மட்டும் திரும்பி வந்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார், நன்றி சொல்லுகிறார். My question is, do we have a grateful heart to thank God today? நமக்கு அந்த நன்றியுணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா? ஏனென்றால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்களே, ஆனால் அந்த 10 பேரும் தூரத்திலிருந்து கேட்டார்கள். தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். போகிற வழியிலே சுகம் பெற்றார்கள். சுகம் பெற்றவர்கள் தூரமாகவே போய்விட்டார்கள். ஒருவன் மாத்திரம் அவரிடத்திலே கிட்டி சேர்ந்தான். ஒருவன் மாத்திரம் அவரிடத்திலே வந்து நன்றி சொன்னான். எஸ் மை டியர் பிரதர், மை சிஸ்டர், கிரேட்ஃபுல் ஹார்ட் கம்ஸ் க்ளோசர் டு காட். நிறைய பேருக்கு அது இருக்கிறதில்லை. மற்ற 9 பேரும் தூரத்தில் இருந்தார்கள், தூரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள், தூரமாகவே போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதன் மட்டும் அவனுடைய நன்றியுணர்வுள்ள இருதயத்தினாலே தேவனிடத்தின் அருகாமையிலே வந்தான், பணிந்து கொண்டான் என்று. Today let us make a decision. Whatever goodness that I have received from God, I am going to bow down to God and thank God. A grateful heart, and that brings closer to God. May Jesus bless you. May Jesus rejoice over your great gratitude. God bless you.